அன்பு நெஞ்சங்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளி மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு காணொளி. ஐயா அவர்களுடைய அந்த இசை புலமை, அதை பற்றி தமிழர்கள் நாம் யாவரும் அறிந்த ஒரு செய்தி தான். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கே இசை அமைத்தவர். இது பல வருடங்கள் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. கவிஞர் வாலி ஐயா அவர்கள் தான் அதை அந்த வெளி உலகுக்கு தெரியப்படுத்தினார். அந்த அளவுக்கு தன்னுடைய பெருமைகளை தானே பேசிக்கொள்ளாத ஒரு தன்னடக்கத்திற்கு சொந்தக்காரர். மிகவும் எளிமையான மனிதர். அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய இசை ஆற்றல் என்பது மிக மிக ஒரு வியப்புக்குரியது. கவியரசு கண்ணதாசன் அவர்களே குறிப்பிட்டார். கடவுளை பற்றி, கடவுளை எப்படி அடையலாம் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒரு விஷயத்தை அப்படியே நம்ம ஃபோக்கஸ்டு என்று சொல்லுவார்களே, அதிலேயே மையமாக அதையே சிந்தித்து கொண்டிருப்பவர்களே, இந்த ஒன்றையே நினைத்திருந்து ஒன்றுக்கே வாழ்ந்திருந்துன்னு அவர் கண்ணதாசனே ஒரு பாட்டில் எழுதியிருக்காரு. நெஞ்சில் ஒரு ஆலயத்தில் வரும் அந்த மாதிரி. அப்போ அந்த அந்த கான்சன்ட்ரேஷன், அதையே இது பண்ணுறது, அது குவியமாக இது பண்ணுறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் இசைக்கு MSV அவர்களை சொல்லுகிறார். பன்மொழி புலமைக்கு அப்பாத்துரையார் அவர்களை சொல்லுகிறார். இப்படியெல்லாம் இருந்தால் அந்த இறைவனை நம்ம அடைய முடியுமா என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த இசை பேராற்றலை ஒரு முறை இவர் ரஷ்யாவில் சுற்றுப்பயணமாக கவிஞரோட சென்றிருந்த பொழுது, அந்த ஒரு பியானோவை எந்த விதமான அந்த இசை குறிப்புகள், நோட்ஸ் எதுவும் கையில் வச்சுக்காம அவர் அதை வாசித்து காட்டின போது, அங்கே 1, 2 என்று அப்படியே 30, 40 என்று அங்கிருந்த அந்த இசை வல்லுநர்களெல்லாம் கூடிவிட்டார்களாம். யார் இவர்? ஏதோ இந்தியாவில் தமிழ்நாடு என்கின்ற பகுதியிலிருந்து வந்திருக்கிறாரே, மிகப்பெரிய இசை மேதையாக இருக்கிறாரே, நாமெல்லாம் கையில் இசை குறிப்புகளை வைத்து கொண்டு தான் வாசிக்க முடியும் என்று அவர்களெல்லாம் வியந்து போனார்கள், மெய்சிலுத்து போனார்கள் என்று சொல்கிறார் கவியரசு கண்ணதாசன். இது நேரடியாக பார்த்துவிட்டு அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை. திரை இசைத்துறையிலே அவர் செய்திருக்கிற அந்த அளப்பரிய சாதனைகள், அதை பற்றி சொல்லுகிற பொழுது, ஒரு வடதுருவத்திலிருந்து தென் துருவம் மாதிரி ஒரு பக்கம் நூற்றுக்கணக்கான வாத்திய கருவிகளை வைத்துக்கொண்டு இசையமைத்திருக்கிறார். மிக மிக 1, 2 வாத்திய கருவிகளை வைத்துக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பாடலையும் அவர் மெட்டமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்துக்குள்ளே ஒரு திரைப்படம் போல ஒரு காட்சி வரும். நாகேஷ் அவர்களை நாயகனாக நடிக்கிற மாதிரி அவர் ஒரு திரைப்பட கதாநாயகனாக நடிப்பார். பாலச்சந்தர் அவர்களுடைய அந்த படம் எதிர்நீச்சல் என்று நான் நினைக்கிறேன். அதில் அவர் ஒரு பாடல் பதிவு கூடத்தில் அந்த பாடல் பதிவு செய்யப்படுவதாக இருக்கும். அவளுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இளகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும், இரவுக்கென்ன உறவுகள் தரும், உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும் என்று வருகிற அந்த பாடலில் அவர் அந்த இசையை கண்டக்ட் பண்ணுற மாதிரி, அந்த பாடல் பதிவை கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோட் ஷூட்லாம் போட்டு நிற்பார். ஒரு 50, 60 அந்த மியூசிஷியன்ஸ், இசை கலைஞர்களெல்லாம் அந்த வாத்தியங்களை வாசித்து கொண்டு இருப்பார்கள். ஒரு இடத்துல கவிஞர் வாலி அவர்கள் அமர்ந்திருப்பார். அந்த நோட்டில் தான் எழுதின அந்த பாடலை அவர் தான் எழுதினது. ஒரு பக்கம் இப்படி நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்களை வைத்தும் அவர் பாடலை பதிவு செய்திருக்கிறார். அதையும் மிகப்பெரிய புகழ் பெற்றதாக, ஹிட்டு சாங் என்று சொல்வார்களே, அப்படி அமைத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் வறுமை நிறம் சிவப்பு என்ற படத்திலே தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே என்று தொடங்குகிற பாரதி பாடலை மிக அருமையாக அவர் இசையமைத்திருப்பார். ஒரு சில 1, 2 அந்த இசை கருவிகளை வைத்துக்கொண்டு, தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே காத்திருந்தேன் நிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாள், வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி
என்று அந்த தொடரும் அந்த பாடல் மிக அருமையாக. இப்படி நான் தான் சொன்னேன், ஒரு பக்கம் வட துருவம்னா இன்னொரு பக்கம் தென் துருவம் என்று சொல்லுகிற மாதிரி அவர் இசையினுடைய பல நுணுக்கங்களையெல்லாம் கண்டவர் அவர். அப்படிப்பட்ட நிலையில் இன்னொன்று செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கவிதை உலகம் என்பது எப்படி இருக்கிறது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்று கேட்டபொழுது கவிஞர் மு. மேத்தா அவர்கள் குறிப்பிட்டார், அந்த காலகட்டத்திலே மரபு கவிதை காலகட்டத்திலே கவிதை இசையோடு கைகோர்த்து சென்றது, அந்த சந்தம் என்று சொல்லுவார்களே அப்படி. இன்று ஓவியத்தோடு கைகோர்த்து கொள்கிறது. அது காதுகளின் வழியாக கவிதை சென்றது என்றால் இப்பொழுது கண்களின் வழியாக செல்கிறது என்று கவிதை நயமாக சொல்லுவார் மேத்தா. புது கவிதை என்கின்ற ஒரு இலக்கிய வடிவம் வந்த பின்னால் இந்த படிம காட்சிகளாக அந்த கவிதையினுடைய அந்த கூறுகள் வகைப்பாடுகள் அவை அப்படி அமைக்கப்பட்டன. அப்போ அதுக்கு இசையமைக்கிறதுங்கிறது அந்த மரபு கவிதைக்கு இசையமைப்பதை போல எளிமையானதல்ல, இது ஒரு சவாலானது. அந்த சவாலையும் ஏற்று அதையும் செய்தவர் மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் ஐயா அவர்கள். அக்னி சாட்சி என்கின்ற அந்த திரைப்படம், இந்த கவிதை கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய புதுக்கவிதை தொகுப்பு பொய்க்கால் குதிரைகள் என்கின்ற கவிதை தொகுப்பிலே இடம்பெற்ற அந்த கவிதையை திரைப்படத்திற்கு அவர் பயன்படுத்தி இருப்பார். அந்த கவிதை நூலுடைய முன்னுரையிலேயே கவிஞர் வாலியினுடைய அந்த கவிதை நூலுக்கு முன்னுரை எழுதிய கவிஞர் மேத்தா சொல்லியிருப்பார், எது புதுமைகளை அங்கீகரிக்கிற இயக்குனர் சிகரம், புதுக்கவிதையும் திரைப்பட பாடலுக்குள்ளே புகுத்த முடியும் என்கின்ற ஒரு புதிய முயற்சியை நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறார். அதற்கு அவருடைய இதயத்தில் இருக்கிற அக்னியே சாட்சி என்று சொல்லியிருப்பார். அந்த பாடல் என்னன்னா, கணா காணும் கண்கள் மெல்ல என்று தொடங்கும். நான் உன் நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன், அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட என் நெற்றியில் நீருவோள் திருநீருவோள் இட்டு கொள்கிறேன். இதில் ஒன்றை கவனிக்கணும், நான் உன் நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். இது ஒரு உரைநடை, ஒரு பாட்டு மாதிரி இருக்கிறது. இப்போ இந்த இதில் இந்த பாட்டுக்கு இடையில தான் வரும் இந்த வரியே, கனா காணும் கண்கள் மெல்ல அப்படின்னா அது பாட்டு. கனா காணும் கண்கள் மெல்லன்னா உரைநடை. ரெண்டுக்கும் நடுவில் அவர் ஒன்றை படைத்து காட்டுகிறார். ஒரு பாடலாகவும் இல்லாமல் உரைநடை சொல் தொடராகவும் இல்லாமல், நான் உன் நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன், அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட என் நெற்றியில் நீருவோள் திருநீருவோள் இட்டு கொள்கிறேன் அப்படின்னு அவங்க சரிதா பாடினோட்டே சிவகுமார் பாடுவார். புதிய கவிதை புனையும் குயிலே நெஞ்சில் உண்டான காயம் என்ன, அப்படி வரும் அந்த பாட்டு. இதே இதை தான் நான் இன்னொன்றுலையும் நினச்சி பார்க்குறேன். அந்த காஞ்சி பட்டுடுத்தின்னு அவர் கவிஞர் முத்துலிங்கம் எழுதிய மிகவும் புகழ்பெற்ற பாடல், அதில் எடுத்தோட்டி வரும். எப்படி வரும்னா, காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும், திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். இது அவர் கேஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல். அதுக்கு முன்னால் அந்த பெண் பேசுவதாகவும் இல்லாமல் பாடுவதாகவும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் ஒன்றை செய்து காட்டினார் பாருங்க. மரபு கவிதை புது கவிதை நடுவிலே வசன கவிதை என்று இருப்பது மாதிரி மிக அழகாக படைத்து காட்டுகிறார். அதை ஒரு வசனமாகவும் இல்லாமல் பாடலாகவும் இல்லாமல் இத்தகைய சாதனையை அவர் செய்து காட்டியிருக்கிறார். அந்த வகையிலே MSV அவர்களுடைய அந்த அற்புதமான இசை ஆற்றலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் ஒரு காணொளியிலே வெகு விரைவிலே உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன்.
என்னுடைய இந்த தாட்ஸ் ஆஃப் சரவணன் என்கிற இந்த யூடியூப் சேனல் மென்மேலும் வளர வேண்டும் என்றால் உங்களுடைய ஆதரவு இதுக்கு முக்கியமானது. எல்லோருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை நீங்கள் பகிர்ந்து என்னை ஊக்கப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.